வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சின்ன மேஜிக் தான் பண்ண போகிறோம். என்னென்னா, இது என் பையனோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டெடி பியர். ஆனால் இப்போ கிழிஞ்சி ரொம்பவே பழசாகி வேஸ்ட் ஆகிற நிலமையில தான் இருக்குது. பட் அவன் எப்போதுமே இதை பக்கத்தில் வச்சுட்டு தான் தூங்குவான். அவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். என்னால் தூக்கி போடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது உள்ள காட்டன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ இந்த பொம்மையில் இருக்கிற காட்டன் வச்சு சின்னதாக ஒரு பில்லோ ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வேஸ்டான பொம்மைகள், பழைய பொம்மைகள் தூக்கி போடுற நிலமையில நிறையவே இருக்கும். அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணலான்னு தான் நான் வீடியோவாக எடுக்கிறேன். வாங்க இப்போ இந்த பழைய பொம்மையை வச்சு புதுசாக பில்லோ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காட்டனில் துணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி துணி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 15 இன்ச் அகலமும் 15 இன்ச் நீளமும் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் பையனுக்கு செய்கிறதுனால குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு சைடு மடிப்பு பக்கமாக கட் பண்ணதுனால அந்த பக்கம் தைக்க தேவையில்லை. மீதி 2 சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சைடு தைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த ஒரு சைடு தான் காட்டன் ஃபில் பண்ண போகிறோம். அதனால் அந்த சைடு மட்டும் தைக்காமல் மீதி 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமும் நான் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ உள்ளே திருப்பி விட்டுக்கலாம். அடுத்து நான் பொம்மையில் இருக்கிற காட்டன்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே பொம்மையில் ரொம்ப நாள் சேர்ந்ததுனால நல்லா சேர்ந்து இருக்கும். அது எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த தலவாணியாக ஸ்டஃப் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா புஸ் புஸ்ன்னு வர்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பில்லோவுக்கு தேவையான காட்டன்லாம் வெளியே எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற துணியில் இந்த காட்டன்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நல்லா சைடில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா அமுக்கி வைங்க. அப்போ தான் தலையினா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இல்லைனா ரொம்ப அமுங்கி போய் உங்களுக்கு தலை வைக்கும்போது கீழே வந்த மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். தலையினா நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வரும். இப்போ குழந்தைங்க தலையை வைக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் எந்தளவுக்கு பஞ்சை சைடில் எல்லா பக்கமும் வைக்கிறேன்னு. இந்த மாதிரியே நீங்களும் வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நான் காட்டன் ஃபில் பண்ணியிருக்கேன்னு. இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம், இந்த மாதிரி மேலே பிடிச்சிக்கோங்க. அது லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு மடக்கி அதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காட்டன் வெளியே பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பில்லோ ரெடி ஆகிட்டு. எந்த அளவுக்கு சூப்பராக நம்ம கடைகளில் வாங்குகிற பில்லோ மாதிரியே இருக்குதுன்னு பாருங்கள். பழைய பொம்மையை தூக்கி போடாமல் சூப்பராக பில்லோ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.